மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஆரோவில் அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். காலாப்பட்டு சாசன் நிறுவனம் மீது FIR பதிவு செய்ய மக்கள் மன்றத்தில் மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலையை தொல்லியல் ஆய்வுக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் பெரும்பாலான துறைகள் முதலமைச்சரின் வசம் இருப்பது ஜனநாயக நிர்வாகத்திற்கு உகந்தது அல்ல என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், அதிகாரம் ஒரே நபரிடம் குவிப்பது நிர்வாக செயல்திறன், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். நிரந்தர சபாநாயகர் நியமிக்கப்படாமல் சட்டப்பேரவை செயல்படுவதும் அமைச்சர்கள் இலாக்கா இல்லாமல் பதவியில் நீடிப்பதும் ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். எனவே முதலமைச்சர் உடனடியாக அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கி நிர்வாகத்தை சீரமைத்து ஜனநாயக நடைமுறைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏரியில் மேயும் மாடுகளை ஒரு கும்பல் குறிவைத்து திருடி அதனை இறைச்சி கடைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக மாட்டின் உரிமையாளர்கள் புகார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சஞ்சீவிராயன்பேட்டை பகுதியில் கிடங்கல் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் வளர்க்கும் மாடுகளை ஏரியில் மேய்ப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக மாடுகள் காணாமல் போய் வருவதாக மாட்டின் உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாட்டின் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இரவு வேளையில் ஒரு கும்பல் ஏரியில் மேயும் மாடுகளை குறிவைத்து திருடி திண்டிவனத்தில் உள்ள இறைச்சி கடைகளுக்கு விற்பனைக்கு எடுத்து செல்லப்படுவதாக மாட்டின் உரிமையாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் திருடி செல்லும் மாடுகளை உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்று மாட்டின் உரிமையாளர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மங்கலம் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கும் பொதுமக்களின் குறைகளை விரைந்து தீர்ப்பதற்கும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் நேரடியாக உயர் காவல் அதிகாரிகளை சந்தித்து தங்களது குறைகளை தெரிவித்து தீர்வு பெறும் வகையில் வாரந்தோறும் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மங்கலம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு கூட்டத்திற்கு புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல் நிலைய எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் மற்றும் குறைகளை அதிகாரிகள் மத்தியில் எடுத்துரைத்தனர். பொதுமக்களின் மனுக்களை பெற்றுக்கொண்டு அவர்களது குறைகளை நேரில் கேட்டறிந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அதிகாரிகளிடம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு மனுக்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வில்லியனூர், மங்கலம், திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், திருபுவனை, நெட்டப்பாக்கம் மற்றும் கரிக்கலாம்பாக்கம் காவல் நிலையங்களின் வட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை பகுதியில் நடந்து வரும் கோவில் குளங்களை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். சுற்றுச்சூழல் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாத்திடும் வகையில் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சித்துறை மற்றும் திருவண்டார்கோவிலில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் உள்ளிட்டவற்றின் ஒத்துழைப்புடன் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை குளம் மற்றும் திருவண்டார்கோவில் அய்யனார் குளம், காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளம் உட்பட 4 குளங்கள் தூர்வாரப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பணிகளை புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளை மேம்படுத்தும் பணிக்காக தனியார் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்தார். பூரணங்குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக்கடன். பூரணங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது. கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சுவாமி வீதி உலா நடத்தப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று சங்கராபரணி ஆற்றில் புனித நீர் எடுக்கப்பட்டு பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் கோவில் அருகே மந்தை வெளியில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி MLA ராமு, முன்னாள் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடில் ஈடுபட்டனர்.
ஆரோவில் அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். ஆரோவில் அடுத்த குயிலாப்பாளையம் பகுதியில் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆரோவில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக இருந்த ஒருவரை பிடித்து விசாரித்ததில் அவர் தங்கியிருந்த தனியார் விடுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதும் பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த புதுச்சேரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 35 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். போலீஸ் விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து போதைப் பொருள் வாங்கியதும் அவர் பெங்களூருவில் வசிக்கும் நைஜீரிய நாட்டு நபருடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பில் இருந்து போதைப் பொருளை பெற்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆரோவில் போலீசார் கைது செய்த 6 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள நைஜீரிய நாட்டு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். காலாப்பட்டு சாசன் நிறுவனம் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய மக்கள் மன்றத்தில் மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் சாசன் நிறுவனத்தின் கடலுக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் குழாயால் தொடர்ந்து மீன்பிடி வலைகள் சேதமடைவதாக புகார் அளித்தனர். தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழாயை அகற்றிடவும் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி அந்நிறுவனத்தின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வலியுறுத்தியுள்ளனர். புகாரை பரிசீலித்த கிழக்கு பகுதி எஸ்பி ஸ்ருதி ஏரகட்டி சாசன் நிறுவன நிர்வாகத்தினரை உடனடியாக அழைத்து தீர்ப்பாய உத்தரவின்படி கழிவுநீர் குழாயை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். மேலும் இதுகுறித்த விசாரணை அறிக்கையை புதுச்சேரி மீன்வளத்துறைக்கு அனுப்பவும் உத்தரவிட்டார். இதனால் காலாப்பட்டு சாசன் நிறுவனத்தின் கழிவுநீர் குழாய் விவகாரம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனம் பகுதியில் கடல் நீரில் நல்ல தண்ணீர் கலந்ததால் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியம் ஆந்திராவில் கோதாவரி ஆற்றின் முகத்வாரம் பகுதியில் அமைந்துள்ளது. தற்பொழுது ஆந்திரா பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் டவுலோஸ்புரம் அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் நேராக ஏனம் பகுதியில் கடலில் சென்று கலக்கின்றது. கடலில் நல்ல தண்ணீர் கலப்பதால் அந்த பகுதியில் கடலின் உப்புத்தன்மை குறைந்துள்ளது. இதற்கிடையே கடலில் இருந்து ஆற்றுக்கு வந்த காணாங்கலத்தை என்ற மீன்கள் தண்ணீரில் உப்புத்தன்மை குறைந்ததால் லட்சக்கணக்கில் செத்து மிதக்கின்றன. இந்த மீன்கள் ஆற்றின் கரையோரம் மிதப்பதால் சுற்றி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் நடைபெறும் சாலை பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, கல்வே பங்களா மற்றும் குளக்கரை வீதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சாலை பணிகளின் தரம் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின்போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடன் சென்றனர். 100 நாள் வேலை திட்ட அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் விழிப்புணர்வு பிரச்சாரம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணையை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி காரைக்காலில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் திருநள்ளாறு, நெடுங்காடு, அம்பகரத்தூர், கோட்டிச்சேரி, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ லாசர் தலைமையில் நடந்த இந்த பிரச்சாரத்தில் புதிய அரசாணை கிராமப்புற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்க அழைப்பும் விடுக்கப்பட்டது. பெரிய காலாப்பட்டில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி, மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்போம். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டில் உள்ள MOH பாருக் மரக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் டெங்கு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவிகள் மற்றும் பின்ஸ் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கு பெற்றனர்.
காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் பிரதீப்குமார், டாக்டர் சூர்யா மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர். மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் முத்துவேல் மற்றும் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் உள்ளிட்டோர் டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுப்புற தூய்மையின் அவசியம் குறித்து விரிவாக விளக்கி மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள், சித்ரா, ஆஷா பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக மாணவ மாணவிகளுக்கு சரிவிகித ஊட்டச்சத்து கொண்ட சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் சாந்தி, சண்முகப்பிரியா, நிர்மலா மற்றும் பிம்ஸ் செவிலியர் கல்லூரி பேராசிரியர் அனுசியா உள்ளிட்டோர் செய்திருந்தனர். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலையை தொல்லியல் ஆய்வுக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நிர்மல் விஷ்ணுவுக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 5ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நேற்று மகாபலிபுரம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்களது வலையில் பழங்கால கற்சிலை ஒன்று சிக்கியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் கிராம பஞ்சாயத்தினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து காரைக்கால் மீன்பிடி துறைமுகம் திரும்பிய படகை அதிகாரிகள் ஆய்வு செய்து கற்சிலையை கைப்பற்றி காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜாவிடம் ஒப்படைத்தனர். முதற்கட்ட ஆய்வில் சிலையின் தலையின் மேற்பகுதியில் பாம்பு வடிவமும் 4 கரங்களும், கீழ்ப்பகுதியில் யானை உருவமும் செதுக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் இது பழங்கால விஷ்ணு சிலையாகவோ அல்லது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த தொன்மையான கற்சிலையாகவோ இருக்கலாம் என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். புதுச்சேரியில் தற்கொலைக்கு முயன்ற மருத்துவ அதிகாரி, அவரை அதிரடியாக இடமாற்றம் செய்த சுகாதாரத்துறை. புதுவை சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநராக பணிபுரிந்து வந்தவர் மருத்துவர் அருள் விசாகம். சங்கத்தில் நடந்த முறைகேடுகளை கண்டறிந்த அருள் விசாகம் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் புகார் அளித்தார். ஆனால் இயக்குநர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் அருள் விசாகத்தை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு போட்டியாக தலித் பழங்குடியின கூட்டமைப்பினர் அருள் விசாகத்தை பதவி விலகிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த அருள் விசாகன் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் அவர் தற்கொலை முயற்சிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து திட்ட இயக்குநர் டாக்டர் அருள் விசாகம் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த இடமாற்றம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவர்களிடையே பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரோவில் அருகே 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். காலாப்பட்டு சாசன் நிறுவனம் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய மக்கள் மன்றத்தில் மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் சிக்கிய பழங்கால கற்சிலையை தொல்லியல் ஆய்வுக்கு மாவட்ட நிர்வாகத்திடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.